லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கொய்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 99 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 285 ரூபாய் 20 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் மெஷின்கள் இருக்குது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள் அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 759 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 886 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 608 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 12 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலை தொடர்ந்தும் உச்சத்தை தொட்டுக்கொண்டே செல்கின்றது. அதே போல் மிக முக்கியமான ஒரு தகவல், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கத்தார் நாட்டில் பார்த்திங்கன்னா பல கடைகள், அதாவது கிட்டத்தட்ட 9 கடைகளை சீஸ் பண்ணியிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் இண்டஸ்ட்ரி கட்டாரால். அதே மாதிரி 94 வயலேஷன்ஸ் பதிவாகி இருக்குது. கத்தாரில் உள்ள நண்பர்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. எக்காரணத்தை கொண்டு மாமா பாபாவே கூப்பிட்டாலும் ஒரு செகண்ட் கூட போயிடாதீங்க. போனீங்க தொழிலும் காலி. இதோ வெஸ்ட் அபு ஃபத்தீரா, அதாவது அஸ்வாகல் கிரைன் பகுதிகள் மற்றும் அகமதி பகுதிகளில் அதிரடியான வேட்டை. ஜிலிப் ஷோக் பகுதிகளில் குவைத்தி சிறுவர்கள் கைது. 5400 தினாரை வாங்கிட்டு அபேஸ் ஆகிய குவைத்தி 1,80,000 தினாருக்கு ஸ்கேம். பல உயிர்களை காவு கொண்ட சால்மி ரோட்டின் தற்போதைய நிலை பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும். முதலாவது தகவல், வெனிசுலாவில் 5.1 ரிக்டர் அளவிலான பூகம்பம் பதிவாகி இருக்குது. தொடர்ந்தும் ஒவ்வொரு நாடுகள்லையும் பூகம்பம் பதிவாகிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் மாறி மாறி ஒவ்வொரு நாட்டிலையும் வந்துக்கிட்டே இருக்குது. 5400 தினாருக்கு தன்னுடைய காரை விற்கிறதாக எல்லாம் வாகனத்தை எல்லாம் காட்டி இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணிவிட்டு பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணின பிறகு காரை கொடுக்காம ஏமாற்றிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி உடனடியாக தேடி கண்டுபிடிச்சு கைது பண்ணியிருக்கிறாங்க. ஷாப் பகுதிகளில் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்குது. அதே மாதிரி வஃப்ரா பகுதிகளில் ரியல் எஸ்டேட் பண்ணுறதாகவும் வீடு விற்பனைக்கு இருக்கிறதாகவும் கூறி கிட்டத்தட்ட 1,80,000 தினார் ஸ்கேம் நடந்திருக்குது. அதே போல் ஜிலிப் ஷோக் பகுதிகளில் ஆசிய வெளிநாட்டவர் ஒருவரிடமிருந்து பணத்தை கொள்ளையடிக்க முயற்சி செய்த 3 குவைத்தி சிறுவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஜிலிப் ஷோக் பகுதிகளில் இந்த மாதிரியான வழிப்பறி கொள்ளையர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாகினவங்க உடனே 112க்கு கால் பண்ணிங்கன்னாலே எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் ஒரு நபரை பிடிச்சிருக்கிறாங்க. காசு பணம் பறிக்க பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸுக்கு கால் பண்ணதால் தப்பிச்சிருக்கிறாரு. இதோ வெஸ்ட் அபு ஃபத்தீரா மற்றும் அகமதி பகுதிகளில் அதிரடியான சோதனை. குவைத்துடைய செய்திகள்லேயே இதை
தெரிவிச்சிருக்கிறாங்க. தயவு செய்து கவனம் அந்த பகுதிகளில் வேலை செய்கிறவங்க. نفذت بلدية محافظة الأحمدي ممثلة في مركز بلدية الفحيل حملة تفتيشية على العربات المتنقلة المخالفة على شاطئ منطقة الفنطاس، حيث تم رصد ورفع عدد من تلك العربات المخالفة تمارس نشاط البيع بدون ترخيص ورفعها وتحويلها لحجز البلدية. نفذت بلدية محافظة الأحمدي ممثلة في مفتشي مركز بلدية الفحيل حملة تفتيشية ميدانية على العربات المتنقلة المخالفة على شاطئ منطقة الفنطاس، وأسفرت الحملة عن رصد عدد من العربات المخالفة بممارسة نشاط البيع بدون ترخيص. قمنا بحملة مكثفة على الشواطئ البحرية المستغلة المواقف العامة بخصوص التركات الموجودة بدون تراخيص. قمنا طبعا بإزالتها بإشراف مباشر من مراقب النظافة محافظ الأحمدي. نقوم حاليا بالتعاون مع أخواننا من وزارة الداخلية مديرية الأمن محافظة الأحمدي مشكورين جزاهم الله خير بمساندة للبلدية. طبعا الحملة مكثفة على التركات، تم رفع أكثر من 5 تركات زائد 6 محاضر مخالفات وتعهدات في الموقع نفسه الشاطئ الفنطاس. المفتشون قاموا بجولات ميدانية مكثفة في المنطقة، وقد أسفرت تلك الجولات عن رفع عدد من العربات المتنقلة التي تمارس بيع المواد الغذائية دون التقيد بالأنظمة والقوانين الخاصة في بلدية الكويت. بتوجيهات من مدير عام بلدية الكويت إلى مدير فرع محافظة الأحمدي السيد سعد سالم الخرينج، قمنا اليوم بجولة تفتيشية على شاطئ الفنطاس على الفود تركات، وتم رفع عدد 4 فود ترك في المنطقة مخالفين وليس لديهم ترخيص موقع، وتم تحرير 6 محاضر مخالفات بايع متجول، ومستكملين الحملة في منطقة فحيحيل على الشواطئ ومخالفة الباعة المتجولين والفود ترك الذين لا يحملون تراخيص موقع. الجولة الميدانية تأتي ضمن حملة أوسع تجريها بلدية الكويت المعنية لمكافحة المخالفات والتعديات في قطاع العربات المتنقلة على صعيد جميع محافظات البلاد. அடுத்த மிக முக்கியமான தகவல், உங்க பாபா மாமாவே கூப்பிட்டாலும் தயவு செய்து 1 நிமிடம் 1 செகண்ட் கூட போயிடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க, உண்மையான காரணம் என்னன்றதை நானும் சொல்கிறேன். حد يصفط ممنوع الوقوف الحين مثل قبل تطلع تصفط تقط سيارتك وتقعد تمشي. لا خوي، لا حبيبي، الحين تصفط سيارتك ممنوع الوقوف، الدش تطلع تلاقيها فوق الونش. مو مثل قبل تنحجز يوم ويومين وتدفع الغرامة والمخالفة وتطلع. لا خوي، الحين غير المخالفة تدفعها تنحجز السيارة لمدة 2 شهر عشان واقف ممنوع الوقوف. فابلغوا عيالكم لا حد يصفط ممنوع الوقوف، وابلغ اللي رايحين ارض المعارض معرض العطور، صفطوا عدل، لا تطلع من المعرض انت وتشيسك وبخورك وعطرك وتلاقي سيارتك فوق الونش. فحبيت انبهكم لا حد يصفط ممنوع الوقوف. முஷரஃப்ல இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பலருக்குமே இந்த அத்தர் சேல் வந்து நடக்குது, பர்ஃப்யூம் சேல். இந்த இடத்துக்கு யாராவது டிரைவர்கள் போகிறீங்களா இருந்தால் தயவு செய்து ரொம்ப கவனம். ஒன்று, நம்மளை நிம்மதியாக அந்த இடத்துல வண்டியை போட்டுட்டு நிற்க விட மாட்டாங்க. குவைத்திகளே ரொம்ப அராஜகம் அட்டுழியம் பண்ணுறாங்க. ஒன்று. அடுத்தது, இப்போ சில மாமா பாபா என்ன பண்ணுவாங்க, வாங்கிட்டு கையில் இப்போ பேக் அதிகரித்ததும் உடனே கூப்பிட்டு சொல்லுவாங்க, கால் பண்ணி சொல்லுவாங்க, வாங்க இந்த பார்சலை எடுத்துகிட்டு போங்கன்னு. பார்க்கினையும் விட்டுட்டு போக முடியாது. இல்லை வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல பார்க்கிங் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அந்த செகண்டில் மாமா பாபா கூப்பிட்றாங்க. அப்படின்றதால வண்டியை நீங்கள் ஒருபோதும் வாகனங்களுக்கு அந்த சைடுலேயோ அல்லது வாகனங்களுக்கு பின்னாடியோ, நான் ரீசெண்டாக ஜாபர் ஹாஸ்பிட்டலை பற்றி ஞாபகப்படுத்தியிருப்பேன், அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வாகனத்துக்கு முன்னாடி நிறுத்தி வச்சுட்டு மாமா கூப்பிட்டாங்க அப்படின்றதால சரி 2 நிமிஷம் தானே போயிட்டு ஓடி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேக் எடுக்கிறதுக்காக அங்கே போனீங்கன்னா, ஒருவேளை அதே செகண்டில் அந்த வண்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போன வண்டி ஓனர் வந்துட்டாங்கன்னா சோழி முடிஞ்சது. ஏன்னா இப்போது அங்கே ஜாபர் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்துச்சு அதே மாதிரியே ஃபோர்க் லிஃப்ட் கொண்டு வந்து வீஞ்ச் கொண்டு வந்திருக்கிறாங்க. உடனடியாக இந்த மாதிரி எங்கேயாவது க்ரோஸாக வண்டி நிப்பாட்டி இருந்தால் உடனடியாக வண்டியை சீஸ் பண்ணுவாங்க, அந்த செகண்டே வண்டியை தூக்கிடுவாங்க. நீங்கள் அங்கே போய் அந்த பேக் எடுத்துகிட்டு திருப்பி வரும்போது வண்டி இருக்காது.
தொழிலே போயிடும். அதே மாதிரி தான் வண்டிக்குள்ளே தயவு செய்து இருக்காதீங்க. பார்க்கிங் இல்லை, நீங்கள் பார்க்கிங் உள்ளே நிப்பாட்டி இருந்தாலும், பார்க்கிங்கில் தான் நிப்பாட்டி இருக்கிறோம், இது யாருடையும் பார்க்கிங் இல்லை, நார்மலான பார்க்கிங். அப்படி இருந்தாலும் தயவு செய்து வண்டிக்குள்ளே இருக்காதீங்க. அராஜகம் பண்ணி வண்டியை கொடு, வெளியாக, நீ டிரைவர் தானே வெளியாக அப்படின்னு அராஜகம் பண்ணி வண்டியை எடுக்க வைக்கிறாங்க. தொல்லை தாங்க முடியாமல் நானே எடுத்த வீடியோ இது. ஒரு டிரைவர் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார். தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி வண்டிக்குள்ளே இருக்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டிக்குள்ளே இருக்காமல் வண்டியில் பார்க்கிங்கில் போட்டுட்டிங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் எங்கேயாவது நில்லுங்க. வண்டி எங்கன்னு கேட்டால் கூட சொல்லாதீங்க இதுதான் என்னோடய வண்டின்னு. அந்த மாதிரி அராஜகம் பண்ணுறாங்க. பல உயிர்களை காவு கொண்டு, அதாவது சால்மி ரோட், அப்தலி ரோட் ஆல்சோ ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி சால்மி ரோட் இதுக்கு முன்னாடி குன்றும் குழியுமாக ரொம்பவும் ஆபத்தான ஒரு ரோடாக இருந்துச்சு இந்த சால்மி ரோட். அல்ஹம்துலில்லாஹ்னு பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இனி டிரைவர்களுடைய கையில் தான் இருக்குது தன்னுடைய உயிரை பாதுகாத்துக்கொள்வது. ரோடில் எந்த ஒரு பள்ளமும் இல்லை. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில், எங்களோட சர்வீஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்க பூச்சிட்டு வந்து நல்லா எல்லாரும் அங்கே கார் சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல சேவை செய்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டாந்துருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 00 82க்கு அழைப்பு விடுங்க.